பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல காத்து தேவைகளை சந்தித்து அற்புதமாய் வழிநடத்தி இந்த 7ஆம் மாதத்தை காணும்படியாக கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகளை பார்க்கும் போது முடிவில்லாததாக, தடுக்க முடியாததாக, தவிர்க்க முடியாததாக காணப்படலாம். இன்று உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை முடிவிற்கு கொண்டு வருவது போல தோன்றலாம். இன்று உங்களை சுற்றியுள்ள எதிரிகள் பலமுள்ளவர்களாக, உங்கள் கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பவர்களாக தோன்றலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களை எதிர்த்து நிற்கின்ற எதிரிகளை நீங்கள் தனியாக எதிர்கொள்ளவில்லை. ஏனெனில் நமக்கு ஒரு அருமையான தேவன் இருக்கின்றார். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கின்றார். அவர் உங்கள் மேல் கரிசனையுள்ளவராக உங்கள் அருகில் நின்று உங்கள் சார்பாக யுத்தம் செய்கின்றார். எனவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, வல்லமை நிறைந்த காரியங்களை, மேலும் கிரகிக்க முடியாத அதிசயங்களை இந்த மாதம் நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அவருடையவர்கள். ஆதலால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படவோ, கவலைப்படவோ, கலங்கவோ அவசியமே இல்லை. உங்கள் பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகள், உங்களை பாரப்படுத்துகின்ற, உங்களை தொந்தரவு செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதன் மத்தியிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நீங்கள் ஏதோ இந்த உலகத்தில் தற்செயலாக பிறக்கவில்லை. நீங்கள் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்று தேவன் உங்கள் பிறப்பிற்கென்று ஒரு அருமையான நோக்கம் வைத்திருக்கின்றார். உங்கள் வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. காரணம், நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கென்று ஒரு காலம் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்க தாமதிப்பது என்பது வேதனையான ஒன்றுதான். அதை புரிந்து கொள்வது என்பதும் சற்று கடினம்தான். ஆனால் தாமதம் என்பது இல்லை என்றோ மறுக்கப்படுவது என்றோ அர்த்தமல்ல. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்துள்ள நன்மையான காரியங்களை நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ள சரியான ஒரு நேரம் இன்னும் இருக்கின்றது. எனவே கவலைப்படுவதை விட்டுவிட்டு தேவனை மாத்திரம் நம்பி இருப்போம். அவர் ஏற்ற வேளையில் காரியங்களை நிச்சயமாக நடப்பிப்பார். சரி, முதலாவது தேவன் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான அழகான 7வது புதிய மாதமான ஜூலை மாதம் 2024க்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வேதத்தில் எண் 7 என்பது தேவனுடைய கிருபை மற்றும் தயவின் தனித்துவத்தை முழுமையாக குறிக்கின்றது. எண் 7 வேதத்தில் 735 முறை வருகின்றது. எண் 7 என்பது பரிபூரணம், நிறைவு, விடுதலை, குணப்படுத்துதல் மற்றும் வாக்குறுதிகள் மற்றும் உறுதிமொழிகளை நிறைவேற்றுதல் ஆகியவற்றை குறிக்கின்றது. எனவே ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். காரணம், இந்த மாதத்தில் உங்கள் குறைவுகளில் ஒரு நிறைவை, பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களை கட்டி வைத்திருக்கின்ற காரியங்களிலிருந்து ஒரு அற்புத விடுதலையை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். முதலாவதாக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை காணும் ஒரு மாதம். ஆதியாகமம் 2:2 சொல்கிறது,
தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றினார். ஆம், தொடக்கத்தில் பூமியானது வெறுமையாகவும் காலியாகவும் ஒன்றுமில்லாமலும் இருந்தது. அந்த ஒன்றுமில்லாததில் இருந்துதான் தேவன் இந்த முழு உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் உண்டாக்கினார். மேலும் 7வது நாளில் தனது படைப்பின் வேலையை அவர் முடித்தார். என கண்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற வெற்றிடமும் வெறுமையும் என்ன? தேவன் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் ஒன்றுமில்லாமல் தொடங்கி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் வெறும் கையுடன் தொடங்கி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் வியாதி, பலவீனம் மற்றும் பிரச்சனைகளுடன் தொடங்கி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பயணத்தை தோல்விகளுடன் தொடங்கி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வெறுமையாய் உணர்கிறீர்களோ அதை தேவன் தனது நன்மையால் நிரப்ப போகின்றார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிடமாக எதை நினைக்கிறீர்களோ நீங்கள் ஆச்சரியப்படும்படி தேவன் தம்முடைய தயவால் நிரப்ப போகின்றார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடிந்து விட்டது, நான் முடிந்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களோ அந்த காரியத்தை யாவரும் பார்த்து ஆச்சரியப்படும்படி தேவன் நன்மையாய் செய்து முடிக்க போகின்றார். எனக்கு அன்பானவர்களே, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதோ அவையெல்லாம் இனி நிறைவேறப் போகின்றது. இதுவரை உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் நிறைவேறாமல் இருக்கின்றதோ அவையெல்லாம் இனி நிறைவேறப் போகின்றது. இதுவரை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் நிறைவேறாமல் நடக்காமல் தாமதித்துக் கொண்டிருந்ததோ அவையெல்லாம் இனி எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேறப் போகின்றது. இதுவரை உங்கள் ஊழியத்தில் எதெல்லாம் நிறைவேறாமல் இருக்கின்றதோ அவையெல்லாம் இனி நிறைவேறப் போகின்றது. இதுவரை உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில், உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இதுவரைக்கும் ஒரு வேளை நிறைவேறாமல் தடையாக இருந்திருக்கலாம். அவையெல்லாம் இனி நிறைவேறப் போகின்றது. ஆச்சரியம் என்னவென்றால், தேவன் அதை நம்முடைய நன்மைக்காக செய்து முடிக்கப் போகின்றார் என்பதுதான். இரண்டாவதாக, உங்கள் கடின பிரயாசங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை காணும் ஒரு மாதம். ஆதியாகமம் 2:2 சொல்கிறது, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவர் தனது அனைத்து படைப்பு வேலைகளிலிருந்தும் ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி அடைந்தார். இந்த 7வது மாதம் நீங்கள் அலைந்து திரிந்த காரியங்களிலிருந்து ஒரு இளைப்பாறுதலை பார்க்கின்ற ஒரு மாதம். இந்த மாதம் உங்களை அமைதி இல்லாமல் இருக்க செய்த காரியங்களிலிருந்து நீங்கள் ஒரு இளைப்பாறுதலை பெற்று நீங்கள் இழந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு திரும்ப கொண்டு வரும் ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்த எதிரிகளிடமிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலையையும் இளைப்பாறுதலையும் கொண்டு வரும் ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதம் உங்களை பாரப்படுத்திய உங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு இளைப்பாறுதலை உங்களுக்கு கொண்டு வருகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதம் உங்களை கவலை அடைய செய்த, உங்களை வேதனைப்பட செய்த அனைத்து துன்பங்களிலிருந்தும் உங்களுக்கு ஒரு ஓய்வை கொண்டு வருகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. ஆம், தேவன் சொல்கின்றார், உங்கள் யுத்தங்கள் முடிந்து விட்டது, உங்கள் போராட்டங்கள் முடிந்து விட்டது, உங்கள் கண்ணீரின் நாட்கள் முடிந்து விட்டது, உங்கள் காத்திருப்பின் காலம் முடிந்து விட்டது, உங்கள் அழுகையின் நேரம் முடிந்து விட்டது. ஆம், இது நீங்கள் ஒரு மாற்றத்தை காணும் நேரம். இது நீங்கள் அமைதியின்மையிலிருந்து மறு சீரமைப்பை பார்க்கின்ற ஒரு நேரம். இது உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாக போகின்ற ஒரு நேரம். எனவே தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் காத்திருப்பு
ஒரு நாளும் வீண் போகாது. மூன்றாவதாக, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பார்க்கின்ற ஒரு மாதம். ஆதியாகமம் 2:3 சொல்கிறது, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆம், தேவன் 7வது நாளை ஆசீர்வதித்தார். தேவன் 7வது நாளை பரிசுத்தப்படுத்தினார். தேவன் 7வது நாளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். தேவன் 7வது நாளை தம்முடைய நாளாக பார்த்தார். ஆம், அது அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கும்படி அதை அவர் பரிசுத்தமாக்கினார். எனக்கன்பானவர்களே, புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கின்ற ஒரு மாதம் இது. தேவன் விரும்புகிறபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது, தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? யோசுவா 3:5 சொல்கிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைய தினம் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆம், இந்த மாதம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படும்படியான அதிசயங்களை செய்ய போகின்றார். இந்த மாதம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதை பார்த்து எதிரிகள் அதிர்ச்சி அடையும்படியான ஒரு காரியத்தை செய்ய போகின்றார். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை, தனித்துவமான ஒரு காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகின்றார். இந்த மாதம் நீங்கள் ஜெபித்திராத ஒரு சிறப்பான காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அளவில்லாத பிரசன்னத்தை நீங்கள் மிக அருகில் உணரப் போகின்ற நேரம் இது. தேவன் உங்களை சுற்றி வியக்கத்தக்க செயல்களை செய்வதை நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களும் பார்க்க போகின்ற ஒரு நேரம் இது. உங்களை சூழ்ந்திருக்கும் தேவனுடைய மகிமையை, வல்லமையை நீங்கள் அனுபவிக்க போகின்ற ஒரு நேரம் இது. எனவே தேவனுடைய உன்னத மகிமையை, தேவனுடைய திவ்ய பிரசன்னத்தை சிறப்பான முறையில் பார்க்க, உணர, அனுபவிக்க, நிரப்பப்பட உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் இருளான இரவுகள் மாறி அனுதினமும் உங்கள் காலை பொழுதில் உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரட்டும். அளவில்லாத சந்தோஷம், மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் உங்கள் மேல் பெருக்கெடுத்து ஊற்றப்படட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. விசேஷமாக நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க போகின்றீர்கள். உங்கள் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு பதிலை பார்க்க போகின்றீர்கள். உங்களுடைய கண்ணீர் களிப்பாய் மாறப் போகின்றது. ஆம், இந்த மாதத்தில் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, மேலும் அழகான காரியங்களை எதிர்பாருங்கள். நம்புங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நம்புங்கள், உரிமை பாராட்டுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 7வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிறைவை கட்டிட போகிறார், நன்மையை கட்டிட போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். யாவருடைய கண்கள் காணும்படி உங்கள் தலையை உயர்த்த போகிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் கானான் தேசத்தை. ஆனால் எரிகோ மதில்கள், அந்த பட்டணம் ஒரு தடையாக காணப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, புரியவில்லை. ஆண்டவர் நோக்கி பார்த்தபோது, ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். 6 நாட்கள் அல்ல, 7 நாட்கள் நீங்கள் அந்த எரிகோ மதிலை சுற்றி வாருங்கள். 1, 2, 3 நாட்கள் கடந்து சென்றது. 5வது நாட்களும் போனது, 6வது நாட்களும் போனது. ஒன்றும் நடக்கல. ஆனா 7வது நாள்
அவர்கள் சுற்றி வந்தபோது மலை போல நின்று கொண்டிருந்த அந்த எரிகோ மதில்கள் தானாக இடிந்து விழுந்து போனது. ஆம், இந்த 7வது மாதத்தில் அதுதான் நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையை முன்பாக இருந்த தடைகள், இடர்கள், எரிகோ போன்ற பிரச்சனைகள், கோலியாத்தை போன்ற தடைகள், சத்துருக்கள் இடிந்து உடைந்து கீழே தாழ்வாக கீழே விழுகிற, மடிந்து போகிற ஒரு ஆண்டாக, ஒரு நாளாக, ஒரு மாதமாக இருக்க போகிறது. என் அன்பு தேவச்சனமே, நீங்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீரும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பலன், நீங்கள் எதிர்பார்த்த விடுதலை, நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்த்த நியாயம், நீதி கிடைக்கவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் பொறுமையோடு காத்திருக்கிறேன். என் பொறுமைக்கு, என் கண்ணீருக்கு எப்பொழுது ஒரு மாறுதல் வரும்? ஆண்டவர் எனக்கு நீதியை சரி காட்ட மாட்டாரா? நான் எதிர்பார்த்த பிள்ளை பாக்கியம், எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த உயர்வு, எதிர்பார்த்த நன்மை, குடும்பத்திலே சமாதானம், ஒற்றுமை வராதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு சம்பூர்ணத்தை கட்டிட போகிறார். ஒரு இளைப்பாறுதலை கட்டிட போகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அருள்மாரியை சுதந்தரிக்கிற, பெற்றுக்கொள்ளுகிற, மகிழுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆதலால் சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியத்தோடு இருங்க. கர்த்தர் இந்த நாளிலிருந்து ஒரு மாறுதலை, ஒரு திருப்பத்தை செய்வார். உங்களை சிரமப்படுத்தின காரியங்கள், உங்களை ஒடுக்கின காரியங்கள், உங்களை நெருக்கின காரியங்கள் மேகம் போல் மறைந்து போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு வழியாக வந்த சத்துருக்கள் 7 வழியாக ஓடி போகிறதை பார்ப்பீர்கள். வெட்கப்பட்டு அவர்கள் சிதறடிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். யாவருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாக, கண்ணீர் விட்ட நாட்களுக்கு ஈடாக ஆனந்த களிப்பினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். உங்கள் கண்ணீரை மாற்ற போகிறார். பலனை கட்டிட போகிறார். எழுந்த சந்தோஷம், எழுந்த மகிழ்ச்சி, எழுந்த மதிப்பு, எழுந்த மேன்மை, எழுந்து போன நல்பேரை பெறுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. மகிமையின் மேல் மகிமை, உயர்வில் மேல் உயர்வு, நன்மையில் மேல் நன்மை. ஆமா, மகிழ்ச்சியால் உங்களை ஆனந்த களிப்பினால் நெருப்புகிற மாதமாயிருக்கிறது. எதை எதை இழந்தீர்களோ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரிக்கிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆதலால் நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு திருமணி கருத்தில் நான் வைக்கிறேன். அவர் வடிக்கிற கண்ணீர், அவர் படுகிற பாடுகள், அவருடைய ஏக்கங்கள், அவருடைய ஜெபங்களை நீ கேட்டிருக்கிறீர், பார்த்திருக்கிறீர். அதன்படியே நீ மேன்மையான காரியங்களை செய்ய போகிறீர். அவருடைய கொம்பை உயர்த்த போகிறீர், அவருடைய தலையை உயர்த்த போகிறீர். அவர்கள் உம்முடைய மகனாக, அவர்கள் உம்முடைய மகளாக இருக்கிறார் என்ற உலகம் பார்க்கத்தக்கதாக, சத்துருக்கள் பார்க்கத்தக்கதாக, அவரை எதிர்த்த பகைத்த மக்கள் பார்க்கத்தக்கதாக ஒரு மாறுதலை, ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வர போகிறதுக்காக நன்றி. அறுவடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கு ஏற்ற பலன், எழுந்து போன நன்மைகள், எழுந்து போன சந்தோஷத்தை, எழுந்து போன நல்பேரை, சுகத்தை, பலனை, ஆஸ்தியை, சம்பத்தை சுதந்திரிக்கிற ஒரு மாதமாய் இருக்க போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை காண கேட்க கிருபை தாங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையே உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேன்மையான நாட்கள், நன்மையான நாட்கள், மகிமையான நாட்கள் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. God bless you. Amen and amen.